முத்தையா சுவாமிகளின் கருத்துக்கள் முக்கியமாக நல்லதையே செய்ய வேண்டும் என விவரிப்பதாக இருக்கும். கெட்டதை செய்யாதே என்று விவரிப்பதாக இருப்பதில்லை. ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உடம்பும் அதன் செயற்பாடுகளும் கடவுளின் இலவசமான கொடுப்பனவே. இது கடவுளின் நல்லெண்ண செயற்பாடே ஆகும். இந்த உடம்பும் உடம்புடன் சேர்ந்த உறுப்புகளும் நல்லெண்ணத்துடன் போஷிக்கப்பட வேண்டும். பிரதானமாக மனதுக்கு தீய செயல்களை பார்க்கும்படியோ தீய செயல்களை பற்றி கேட்கும்படியோ இருக்கக்கூடாது. மறை எண்ணத்தை விடுத்து நல்லெண்ணம், நல்லெண்ண தீர்மானம், நல்லெண்ண செயல் என்பவற்றில் மட்டுமே ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். எவர் போதனை செய்தாலும் எந்த உபகதையை உதாரணத்தை சொல்லுவதாக இருந்தாலும் நல்ல எண்ணமும் நல்ல தீர்மானமும் நல்ல செயல்களும் மட்டுமே பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்பொழுது பத்திரிகைகளையும் முகநூலையும் யூடியூப்பையும் பாருங்கள். அதிகமான பார்வையிடல் வியூ குற்றச் செயல்கள் தொடர்பான செய்திக்கும் அவ்வாறான செய்திகளை வெளியிடும் நிறுவனங்களுக்கும் கிடைக்கின்றது. போதை மருந்து கோடிக்கணக்கில் பிடிபட்டது. மது போதையில் வாகனம் ஓட்டியதால் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியது. சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோகம், லஞ்சம் பிடிபடல், மோசடி விசாரணைகள் போன்றவற்றை பெரும்பாலானவர்கள் தங்கள் கடமைகளே மறந்து அவற்றின் நிகழ்கால நிலைமையை அறிவதிலேயே அதிக அக்கறை கொள்கிறார்கள். இவையெல்லாம் கடவுளால் நல்லெண்ணத்துடன் மனிதருக்கு இலவசமாக அளிக்கப்பட்ட நல்லெண்ண வீட்டை ஆன்மா வசிக்கும் கோயிலாக மாற்றுவதற்கு பதிலாக அசுரர்கள் வாழும் பதிவிடமாக மாற்றுவனவாக அமைகின்றன. அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற, பார்க்கின்ற, வாசிக்கின்றவர்களுடைய மனம் மறை எண்ணத்தில் ஊறிவிட முடிகிறது. அவர்களுடைய நல்லெண்ண பயிற்சியில், தியானத்தில் அவை இடையிடையில் புகுந்து குழப்பத்தை, பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அவர்களுக்கு எப்போதும் கெட்ட செயல்களே நினைவுக்கு வருகின்றன. நல்லெண்ண தியானம் மனிதரால் சரியாக பின்பற்றப்படுமானால் அவர்களுக்கு மட்டுமே பத்திரிகைகளிலும் முகநூலிலும் யூடியூப்பிலும் செய்திகளை பார்க்கும் எண்ணம் வராது. அவ்வாறான போதையூட்டும் உரைகளை கேட்கும் எண்ணமும் வராது. தத்தமது கடமைகளை நிறைவேற்றுவதிலும் தன் இலக்கை நோக்கி செயல்படுவதிலும் ஈடுபடுவார்கள் என்று முத்தையா முனிவர் சொன்னார். கடவுள் நல்லெண்ணமே வடிவானவர். தன்னை போல தன் பிள்ளைகளும் ஆண்மக்களும் ஆக வேண்டும் என்பதற்காக தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு குடும்ப அழகும் கடவுளின் நல்லெண்ண வடிவமே. குடும்ப உறுப்பினர்கள் தம் முற்பிறப்பில் செய்வினை பயனுடனேயே பிறக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கால் உதவி செய்து எல்லா உறுப்பினர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களாவதற்கு வாய்ப்பையே குடும்ப அழகிலும் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனை பயன்படுத்தி நல்லெண்ண பிரசையாக வேண்டியது குடும்ப உறுப்பினர்களது வேலை. கடவுள் அதில் தலையீடு செய்ய மாட்டார். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தாம் முற்பிறப்பில் செய்த அறிவுடனே தான் பிறக்கிறார்கள். அவர்கள் சேர்த்த அறிவிலும் 2 வகை உண்டு. எல்லா அறிவும் நல்லறிவாகாது. அறம் சார்ந்த அறிவுதான் நல்லறிவாகும். அறம் சாராத அறிவு நல்லறிவாகாது. அறம் சார்ந்த அறிவு தனக்கு மட்டுமல்லாது பிறருக்கும் தீங்கை ஏற்படுத்தாது. தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாத எந்த அறிவும் நல்லறிவாகாது. அறம் சாராத அறிவை அறநெறி கல்வி மூலமாகவே போதிக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளே கடவுள் போதனா ஆசிரியர்களை நியமனம் செய்துள்ளார். விசேடமாக அன்பை போதிக்க தாயையும், விசேடமாக அறிவை போதிக்க தந்தையையும் கடவுள் நியமனம் செய்துள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திலும் இவ்வாறு போதனாசிரியர்களை கடவுள் நியமனம் செய்திருந்தும் ஒரு சில குடும்பங்களே கடவுள் எதிர்பார்த்த நல்லெண்ணத்தை நிறைவேற்றுகின்றன. கணவன் மனைவி என்று பதவி வழங்கியிருப்பது சும்மா இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் தனியே தன்னை உணர்வதிலுள்ள சிரமத்தை தெரிந்து கொண்டே கடவுள் ஆளுக்கால் உதவி செய்து இருவரும் ஒன்றாக இன்பத்தையும் முத்தி இன்பத்தையும் அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை நிறைவேற்றி காட்டுவதில்லை. கடவுளின் நல்லெண்ணத்தை நிறைவேற்றி காட்டுவதில்லை. இடையிடையே கணவனும் மனைவியும் டிவோர்ஸ் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் துறவு பூண்டு விடுகிறார்கள். இன்னும் சில தம்பதிகளில் ஒருவர் மட்டும் புறவா வரம் பெறுவதில் வென்று விடுகிறார். மற்றவர் புறவி எடுக்கிறார். குடும்பத்தில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் நிலைமையும் அதுதான். பெரும்பாலும் ஒரு நாள் எல்லா உறுப்பினரும் கணவன் மனைவியாக ஆகுவார்கள். இது கட்டாயமானது. இரு காந்தங்கள் ஒன்றாக சேர்ந்து சக்தி கொண்ட பெரிய காந்தமாக உருவாகுவது போல இரு ஆன்மாக்கள் ஒன்றாக சேர்ந்து நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டால் குடும்பமே பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம். கணவன் மனைவி ஆகிய 2 ஆன்மாக்களும் கடவுளின்
துகள்களே. கடவுளுடன் இருக்கும்போது ஆரம்பத்தில் இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றாகவே இருந்தன. இப்பொழுது அவை இரண்டும் ஒன்றாகி விடுவதில் புதினமில்லை. அவை இரண்டும் சேர்ந்து இன்பமும் அடையலாம், பேரின்பமும் அடையலாம். இரண்டும் சேர்ந்து பிள்ளைகளையும் தூக்கி விடலாம். அவ்வாறு உலகிலுள்ள எல்லா குடும்பங்களும் நினைக்குமானால் ஒரே நாளில் உலகமே சுவர்க்கமாக மாறிவிடும். கொலை, கொள்ளை, இயற்கை அழிவு, மதங்கொண்ட சமூக எண்ணம் எல்லாம் நின்றுவிடும். நான் ஒருவன் மட்டும் இதை சாதித்து விட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்னிடம் கேட்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் இதனை சாதித்த பின்னர் என்னிடம் பாருங்கள். எங்கிருந்தாலும் வந்து உலகம் சுவர்க்கமாகி விட்டதா இல்லையா என்று பதில் சொல்ல நான் வருவேன் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார்.